ஒருவர் புதிதாக பதவியேற்றால் அவர்களை நிம்மதியாக அவர்களது வேலைகளை செய்யவிட வேண்டும். அதற்கு 5 வருடங்கள் அமைதியாக இருந்து பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் எல்லா சேனல்களிலும் யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, டிவி சேனலாக இருந்தாலும் சரி, கம்ப்ளைண்ட்களை காட்டி காட்டி மக்களை தூண்டிவிடக்கூடாது. ஏதோ முன்பு பல வருடங்களாக ஆட்சி செய்த கட்சிகளால் பல நன்மைகள் நடந்தது போல பேசக்கூடாது. மற்ற நாடுகளைப் போல, அதாவது வெளிநாட்டு நாடுகளைப் போல உடைகள் உடுத்தி உணவுகள் உண்டு வீடுகள் கட்டினால் மட்டும் போதாது. ஆங்கிலம் நுனிநாக்கில் பேசிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது. கொஞ்சம் மூளையை பாவித்து நடந்து கொள்ள வேண்டும். விஜய் அரசியலுக்குள் வந்து முதல் போட்டியிலேயே ஜெயித்தது பல அரசியல் கட்சிகளுக்கு வயிற்றில் புலியை கரைத்திருப்பது உண்மை. அதற்காக சில மக்களை தூண்டிவிட்டு வீடியோ எடுத்து மீடியாக்களில் வெளியிட்டு ஒவ்வொரு நாளையும் பிரச்சனையான நாளாக ஆக்கி ஆட்சி செய்யும் கட்சிக்கு தொந்தரவு செய்யக்கூடாது. நாட்டில் என்ன அநியாயம் நடந்தாலும் அது விஜய் சொல்லித்தான் நடந்தது போலவும் இதற்கு முன்பு இப்படியானவை நடக்காதது போலவும் சித்தரிப்பது நல்ல செயல் இல்லை. உலக வரலாற்றில் இடம் பிடித்த தமிழர்கள் வாழும் இந்திய தமிழ்நாட்டு மக்களை சிலர் தங்கள் சுயநலத்திற்காக சாக்கடைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது மிகவும் கவலையான ஒரு விஷயம்.